Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே கோட்டரப்பட்டி கிராமத்தில் சாலை முழுவதும் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மாதா கோவில் மேலத்தெரு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டும் நீர் வடிய வழி இல்லாததால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்களும் எவ்வளவோ ரிப்போர்ட் கொடுத்து பார்த்துட்டோம், கட்டினவங்கள்ட்டையும் சொல்லி பார்த்துட்டோம். மண்ணு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே போடலை. ஆழமாக நோண்டி போட்டு இந்த சாக்கடை தண்ணி பூரா இந்த ரோட்டில் நடக்க முடியாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பிரதூர் ஏரியின் வரத்து கால்வாய் தூர்வாரப்படாததால் ஆகாய தாமரை செடிகள் பெருகி நீர்வோட்டம் தடைபட்டுள்ளது. ஏரி பகுதியில் மேலும் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் இவற்றின் காரணமாக ஏரி பாசனத்தை நம்பியிருக்கும் விவசாய நிலங்கள் பாதிப்புக்குள்ளாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மனுகளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என மக்கள் சாடியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே முரட்டு வாய்க்காலில் பாசனத்திற்கு தண்ணீர் செல்ல முடியாதபடி புதர் மண்டி கிடப்பதால் தூர்வார மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் வாய்க்கால் நீரை நம்பி 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் உள்ள நிலையில் வாய்க்காலில் தண்ணீர் தொடர்ந்து செல்ல முடியாதபடி புதர் மண்டி உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரைகளையும் முட்புதர்களையும் அகற்ற விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் தேர்தலில் தக்கப்பாடும் புகட்டப்படும் என எச்சரித்தனர். திருவள்ளூர்